பிரித்தானியாவில் லண்டன் சவுத் ஹால் பகுதியில் உள்ள உணவு இறக்குமதி நிறுவனம் ஒன்றில் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட நூற்றுக்கணக்கான லிட்டர் நெய் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அந்நிறுவனத்திற்கு பாரிய அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சவுத் ஹால் என்ஸ்லி வீதியில் இயங்கி வரும் இந்திய நிறுவனத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து நெய்யை இறக்குமதி செய்து விற்பனை செய்துள்ளது அந்நிறுவனம். இந்தியாவில் முறையான பால் எச்ச கண்காணிப்பு திட்டம் இல்லாத காரணத்தால் அங்கிருந்து பால் தயாரிப்புகளை பிரித்தானிய மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 20ஆம் தேதி ஆக்ஸ்பிரிட்ஜ் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துள்ளது. இதன்போது அந்நிறுவனத்தின் பணிப்பாளர் ஆம்ரிக் பனீசர் மற்றும் செயலாளர் பிரீத்தி பனீசர் ஆகியோர் தமது குற்றங்களை ஒப்புக்கொண்டனர். எல்லை கட்டுப்பாட்டு விதிகளுக்கு முரணாக பொருட்களை கொண்டு வந்தமை மற்றும் விநியோகஸ்தர்கள் பற்றிய தகவல்களை மறைத்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டன. நிறுவனம் மற்றும் அதன் நிர்வாகிகள் இருவருக்கும் சேர்த்து மொத்தமாக 20,000 பவுண்டுக்கு அதிகமாக அபராதம் மற்றும் நீதிமன்ற செலவுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் சம்பந்தப்பட்ட இருவருக்கும் எதிராக குற்றவியல் பதிவுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் இந்தியாவில் விற்பனைக்கு மாத்திரம் என லேபிளிடப்பட்ட 444 அமுல் பிராண்ட் நெய் டப்பாக்கள் கைப்பற்றப்பட்டன. விசாரணையில் இந்த நெய் வேறொரு நிறுவனத்திடமிருந்து வாங்கப்பட்டதாக கூறப்பட்ட போதிலும் அது ஒரு போலி தகவல் என அதிகாரிகள் கண்டறிந்தனர். கைப்பற்றப்பட்ட அனைத்து நெய் டப்பாக்களும் அளிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஈலிங் சபை உறுப்பினர் கமல்ஜித் நாக்பால், பொதுமக்களின் சுகாதாரத்தை பாதுகாப்பதற்காகவே இந்த சட்டங்கள் உள்ளன. இதனை மீறும் எந்த ஒரு நிறுவனத்திற்கும் எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார்.